உண்மையா அந்த மாதிரி நடக்குமா? அவ்வளவு சுலபமா வாழ்க்கை அப்படிங்கிற அந்த கேள்விக்கு தான் கவிஞர் கண்ணதாசன் அந்த பாடல். 1 லட்சம் தபால் 50,000 ஆகி போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஆவாதுன்னு உங்களால நிச்சயம் பண்ண முடியுமா? எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கே எவ்விதம் முடியும், இதுதான் பாதை இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. நண்பர்களே, நெஞ்சில் ஒரு ஆலயம் என்ற பழைய படத்திலிருந்து கவிஞர் கண்ணதாசன் எழுதிய அழகான ஒரு பாடலை கேட்டீர்கள் அல்லவா? அந்த பாடல்ல ஒரு அருமையான ஒரு தத்துவம், வாழ்க்கை தத்துவத்தை சொல்லியிருப்பார். அது என்ன அப்படின்னு வச்சுங்க, இன்னைக்கு நடக்கக்கூடிய சம்பவத்துக்கு 60 வருஷம் 70 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்யூஷன் சொன்னவர் கவிஞர் கண்ணதாசன். மாபெரும் மேதை. என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம நிறைய பேருக்கு எஸ்பெஷலி 40-50 வயசு ஆளுங்களுக்கு இப்பெல்லாம் 30 வயசு எம்ப்ளாயிஸே வந்து ஒரு இன்சென்டிவ் இல்ல போனஸ், இந்த இன்கிரிமெண்ட் இல்ல ஏதோ பல்க் ஒரு அமௌண்ட் 50,000 1 லட்சம், அதை வச்சு என்ன பண்றது? இந்த பக்கம் கார் லோன், ஹவுசிங் லோன், பைக் லோன் இருக்கும், மாசம் மாசம் இஎம்ஐ கட்டுறோம். இந்த பக்கம் வந்து நமக்கு ஒரு 50,000 இல்ல 1 லட்சம் ரூபாய்க்கு பணம் வந்திருக்கும். பணம் வந்து தெரிஞ்சாலும் உடனே சுத்தி இருக்கிறவங்க அதெல்லாம் இந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ண, ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண, டபுள் ஆக்கலாம் ட்ரிபிள் ஆக்கலாம் அப்படின்னு ஒரு பக்கம். இப்ப ரீசெண்டா வந்து பிட்காயின், அது பயங்கர ஃபேமஸா. பிட்காயின் கிரிப்டோ கரன்சில இன்வெஸ்ட் பண்ணுங்க சார் 20 நாள்ல டபுள் ஆகுது, 50 நாள்ல ட்ரிபிள் ஆகுது, 100 நாள்ல 10 மடங்கு ஆகுது. தெரியுமா உங்களுக்கு? ஹிஸ்டரி எடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரூப் நம்ம சுத்திட்டு இருக்கோம். இப்ப நமக்கே கன்ஃபியூஷன், என்ன பண்றது? ஒருவேளை 1 லட்சம் போட்டு ஒரு வருஷத்துல 10 லட்சம் ஆயிடுச்சுன்னா அதுக்கு எல்லாத்தையும் அடைச்சிடலாம்ல அப்படின்னு யோசனை. உண்மையா அந்த மாதிரி நடக்குமா? அவ்வளவு சுலபமா வாழ்க்கை அப்படிங்கிற அந்த கேள்விக்கு தான் கவிஞர் கண்ணதாசன் அந்த பாடல். அந்த பாடலோட சாராம்சம் என்ன? எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கே எவ்விதம் முடியும், இதுதான் பாதை இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. அப்ப என்ன அர்த்தம்? இன்னைக்கு நாம இருக்கோம், நாளைக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியவே தெரியாது. இருக்கிற வேலை போகலாம், இல்ல வேற ஏதாவது பிரச்சனை வரலாம், இல்ல ஹெல்த்துக்கு ஏதாவது பிரச்சனை வரலாம், இல்ல பினான்சியலா ஏகப்பட்ட பிரச்சனை வரலாம். நம்ம வரலாம், வராமையும் போலாம், வராம இருக்கட்டும். ஆனால் வந்தது என்றால் தலைவலி தானே. திடீர்னு வேலை போச்சு. எவ்வளவு பேருக்கு வேலை போயிட்டு இருக்கு? ஐடில இருக்கலாம் பாருங்க, 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் சம்பாதிக்கும். திடீர்னு பார்த்தா ஐயோ போச்சு, வேலை போச்சு, கையில ஒரு பைசா இல்லை. அந்த மாதிரி சூழல் வரும்போது இந்த ஹவுசிங் லோன் இஎம்ஐ, பைக்கோட இஎம்ஐ, கார் இஎம்ஐ லொஸ்கெல்லாம் இருக்குல்ல, கழுத்துல கத்தி மாதிரி வந்து நிற்கும். யோசிச்சு பாருங்க. கலெக்ஷன் வீட்டுல வந்து உழப்போன்னு கத்துறா என்ன பண்ணுவீங்க? இஎம்ஐ கட்டுப்பா, 2 மாசமா கட்டாம இருந்தா பிரச்சனை வந்துடும், அப்படி இப்படின்னு கத்துனா எவ்வளவு அசிங்கமா இருக்கும் நமக்கு. இப்போ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி லோன் எல்லாம் வந்து கட்டி முடிச்சுறது புத்திசாலித்தனம். காரணம் ஒன்னேதான், அதாவது நாளைக்கு என்ன வேணா வாழ்க்கையில நடக்கலான்ற சூழல் இருக்கும்போது இந்த கடனை வச்சுக்கிட்டு, நிழல் மாலை கூட வச்சுக்கிட்டு எதுக்கு தலையில பாரத்தை வச்சுட்டு இருக்கணும்? நம்ம இது கடன் இல்லைன்னு வச்சுக்கலாம், இந்த லோன் எல்லாம் அடைச்சு முடிச்சுட்டா நாளைக்கு வீட்டுல பிரச்சனை. ஓகே, அட்லீஸ்ட் தயிர் சாதம் சாப்பிட்டு நம்ம பாட்டு வாழ்ந்துட்டு இருக்கலாமே. வெளியில யாருக்கும் தெரியாது, வெளியில வந்தாவா நம்ம வந்து நடந்துட்டு இருக்கோம், ஆனா வீட்டுக்குள்ள தயிர் சாதம் சாப்பிட்டு போதுமே, அதுதான் பெட்டர். ஏன்னா இதை நீங்க இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு நாளைக்கு கிரிப்டோ கரன்சில எதுல உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண 1 லட்சம் தபால் 50,000 ஆகி போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஆவாதுன்னு உங்களால நிச்சயம் பண்ண முடியுமா? யாராலையும் சொல்ல முடியுமா? எது வேணா நடக்கலாம். யோசிச்சு பாருங்க. இந்த 1 லட்சம் நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க, வந்த பணத்தை, அது 50,000 ஆகி போச்சு, நமக்கு வேலையும் போச்சு. நிலைமை எவ்வளவு காம்ப்ளிகேட்டட் ஆகும் பாத்தீங்களா? அதுக்குதான் கண்ணதாசன் சொன்னார், வாழ்க்கை எப்படி வேணா ஆகலாம். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்? பெஸ்ட் திங், பணம் வருதா, இப்பெல்லாம் ப்ரீபேமெண்ட் பெனால்டி எல்லாம் கிடையாது. ஹவுசிங் லோனோ இல்ல பைக்கோ இல்ல எது ஹை இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ அதை முதல்ல, கிரெடிட் கார்டுலாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, முதல்ல அது கட்டி தொலை வச்சுக்கவே வச்சுக்காது. கடனை முடிஞ்ச வரைக்கும்
அவாய்ட் பண்ணுங்க. அது இருந்துன்னா கடன் வாங்குறது தப்பு கிடையாது. ஆனால் பல்கா இந்த மாதிரி பணம் வரும்போதோ இல்ல உங்ககிட்ட பணம் இருக்கும் போதோ தயவு செஞ்சு கடனை அடைத்து விடுங்கள். இன்வெஸ்ட் பண்றேன் பேர் வழி, அதை பண்றேன் இதை பண்றேன் பெரும் பிரச்சனை மாட்டிக்காதீர்கள். இது என்னுடைய 35 வருட அனுபவத்திலிருந்து நான் சொல்கிறேன். புரியுதுங்களா? இதை 70 வருடம் முன்னே கவிஞர் கண்ணதாசனும் சொல்லிவிட்டார். அவர் மாமேதை, நம்மளாம் சாதாரண ஆள். அவரே சொல்லிட்ட அப்புறம் இதுக்கு ஏதாவது ஆர்குமெண்ட் இல்ல கேள்வி இருக்கா? புரியுதுங்களா? அதனால் நமக்கு ஏதாவது பல்கா பணம் வந்ததுனால் அதை இமீடியட்டா கடனை அடைப்பதற்கு உபயோகிப்பதுதான் புத்திசாலித்தனம். புரிந்து கொள்ளுங்கள். பல பேர் பல விதமா சொல்லுவாங்க. இதுல 6% தான் இன்ட்ரெஸ்ட், அதுல 9% இன்ட்ரெஸ்ட், 15% இந்த மாதிரி ஏகப்பட்ட மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன் கொண்டு முன்னாடி நிறுத்திட்டு பாரு இது அடைக்கிறத விட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் சூப்பர் அப்படின்லாம் எல்லாம் சொல்லுவாங்க. நாளைக்கு உங்களுக்கு பிரச்சனைன்னு வரும்போது சொன்ன அத்தனை பேர் ஓடி போயிடுவாங்க, உங்க கூட இருக்க மாட்டாங்க. நீங்க மட்டும்தான் வாழ்க்கையில கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழல் வரும். அப்படின்னா நாம புத்திசாலித்தனமா இருக்கணும். நம்ம வாழ்க்கையை நம்ம தான் பார்த்துக்கணும். ஐயோ அவன் சொல்லி இன்வெஸ்ட் பண்ணானே இப்ப எனக்கு பிரச்சனை இருக்குன்னு அவன் கேட்டான். சார் நான் அப்படிதான் சார் நினைச்சேன், இதுவும் நடக்கும், நான் என்ன சார் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவர் பாட்டு போயிட்டே இருப்பாங்க. மாட்டின் முழிக்கிறது யாரு? நாம தான். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க பண விஷயத்துல. பணம் ஏதாவது வந்ததுன்னா இமீடியட்டா கடனை அடைப்பதுதான் புத்திசாலித்தனம். அதுவே பினான்சியல் ப்ரூடன்ஸ். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.